எலக்ட்ரானிக் மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எலக்ட்ரானிக் மாத்திரை கண்டுபிடிச்சாச்சு. அந்த மாத்திரைக்குள் ஒரு சிப் இருக்கும். 2000 நோட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி சிப்பு இல்லை, இது நிஜமாகவே இருக்குது. இதில் அந்த எலக்ட்ரானிக் மாத்திரையை ஒரு நோயாளி விழுங்கினால் அவருடைய உடல் எந்தெந்த மருந்து மாத்திரைக்கு இசைவாக இருக்கும் என்பதை அந்த சிப் உள்ளிருந்து வெளியே செய்தியை கடத்தும். யாருக்கு? நோயாளிக்கா அப்படின்னா இல்லை, பார்மா கம்பெனிகளுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் பொது சுகாதாரத்துறைக்கும் அந்த செய்தியை அது கடத்தும். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த தரவை வைத்துக்கொண்டு என்றால் அதை வைத்துக்கொண்டு உங்களை பின்தொடர்வார்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்களை அதுக்கான பாலிசி எடுக்க வைப்பார்கள், அதுக்கான மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. நல்ல வேளை சுடுகாட்டுக்கு ஒரு காப்பி அனுப்பாமல் இருக்காங்கன்றத வரத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படலாம். கூடுதலாக அவர்கள் சொல்லுகிறார்கள், சவுண்டு வேவ் வழியாக, ஒலி அலைகளின் வழியாக மனித மூளையை கட்டுப்படுத்த முடியுமா என்கிற ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. மனித உடம்பிலேயே அதிக கொள்திறன் சேமிப்பு திறன் கொண்ட செல்பேசிகளை மனித உடலிலேயே பொருத்துவது. என்ன பண்ணாங்க தெரியல, காதை கதை பிடிச்சி முறுக்கனா பேசுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு அதுக்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டு, மற்ற ஆதாரு, இன்னும் என்னென்ன இருக்குதோ, டிரைவிங் லைசன்ஸ், எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே, எல்லா அடையாள அட்டைகளையும் மனித உடம்பிலேயே இருக்கும்படியாக மாற்றுவதற்கான தொழில்நுட்ப ஆய்வுகள் முழுமை பெறும் நிலையில் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அந்த புத்தகம் இங்கே தான் இருக்குது. NCBHல இப்போ தான் எடுத்து காட்டின தங்கமணிக்கிட்ட கோபர்ட் காந்தி என்கிற ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் எழுதிய புத்தகம் NCBHல இருக்கிறது. அதை வாங்கி படித்து பாருங்கள். இதையெல்லாம் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்திலே சொல்லக்கூடியவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், கல்வி கூட இனிமேல் நேரடி வகுப்பு என்கிற நிலையிலிருந்து எல்லாமே இணைய வழி வகுப்புகளாக நடத்துவதற்கான சாத்தியங்கள் பற்றி ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி சொன்னால் நமக்கு அதான் நாங்கள் பார்த்தோமே கொரோனா டயத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கொரோனாவில் ஆரம்பித்த இந்த ஆன்லைன் வகுப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது எல்லாம் கொரோனா முடிந்து பொது ஊரடங்கெல்லாம் முடிந்து இயல்பு நிலைக்கு சமூகம் திரும்பிவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலும் பல வடிவங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே தொழில்நுட்பம் என்பது பொது நலன் கருதி வளர்வதைப் போலவே தனி மனித சுதந்திரத்தை, தனி மனித நடத்தையை, தனி மனிதனுடைய சிந்தனை போக்கை, செயல்பாட்டை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக தொழில்நுட்பங்களை சிலர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சில நிறுவனங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு உலக நாடுகளின் அரசாங்கங்களுடைய ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்குவதற்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு வரைவு அறிக்கையை தான் நான் சொன்ன அந்த கிளாஸ் ஸ்வாப் என்கிறவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம தொழில்நுட்பத்தை எதிர்த்து இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதோடு இயைந்து வாழ்வதற்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பது தான் இப்போ நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. இது போக அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, இன்னும் வேறு பல துறைகளிலும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த செல்ஃபோன் இப்போ இல்லை, இந்த டச் ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் இருந்த காலத்தில் நம்ம எல்லாருமே எப்படி தெரிஞ்சோம்? இப்படி தெரிஞ்சோம்ல. அந்த நேரத்தில் ஓரக்கழுத்தர்கள் தேசம்னு ஒரு கதை எழுதினேன். ஓரக்கழுத்தர்கள் தேசத்திற்கு காவனோபா வழங்கிய தீர்ப்பு என்று ஒரு கதை எழுதினேன். ஏன்னா எல்லாரும் இப்படியே இருக்கிறோம், அது அப்பப்போ நழுவி வேற விழுந்துருது. அதுக்கு பதிலாக இனிமேல் பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் மிக அதிகமாக இப்படி ஓரக்கழுத்தோடு திரிகிறதுனால பிறக்கும் போதே இப்படி ஓரக்கழுத்தாக பிறந்துட்டோம்னா கழுத்து வலி இருக்காது. அதுவும் பிறக்கும் போதே இந்த கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் ஒரு லாஃப்ட் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சந்து ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பவுச் மாதிரி. செல்ஃபோனை அதில் பாட்டில் போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், எதுவும் தொந்தரவு இருக்காது என்று ஒரு கதையை இந்த பட்டன் ஃபோன் இருந்த காலத்தில் எழுதினேன். அந்த பட்டன் ஃபோன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல, இருமுடி கட்டுற சைஸில் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சைஸில் இருந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த கதை.
இப்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் வேறு வேறு வடிவங்களில் வந்துருச்சு. இந்த நவீன கருவிகள் வர வர கூடுதலாக நாம் கண்காணிக்கப்படுகிறோம். நம்முடைய நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது. இது போக நம்மளே உளறுவாய் நாட்டம் நம்மளே என்ன பண்ணுவோம், இதோ தகடூர் புத்தக பேரவையில் ஆதவன் தீட்சண்யா பேசும் காட்சி, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு போட்டு கொடுக்கறது. இதோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து விட்டேன், ஆர்டிஓ மேடையில் இருக்கிறார், டிஆர்ஓ அங்கே இருக்கிறார், இதோ தங்கமணி அந்த பக்கம் எல்லாமே இன்றைக்கி லைவ். எதுவுமே இன்றைக்கி அந்தரங்கம் என்பது கிடையாது, எல்லாமே வெளிப்படையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில் நான் என் தலைப்பில் பேசணும். இந்த புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலாவது இப்படி மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா? விதிவிலக்காக கேரளா இருக்கிறது. கேரளாவின் தமிழ்நாட்டின் தவிர இந்தியாவில் இப்படி மாவட்டந்தோறும் அரசு செலவிலேயே புத்தக கண்காட்சி நடக்கிறது என்றால் உண்மையில் நாம் மகிழ்ச்சியோடு தமிழ்நாடு அரசுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உலகத்தில் 15 கோடி புத்தகங்கள் இருக்குது. இந்த 15 கோடி புத்தகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? 15 கோடியே 84,64,880 புத்தகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இதை தொகுத்தது அப்படின்னா 2013ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனம் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு பார்கோடு இருக்கும், ISBN என்று ஒரு முத்திரை இருக்கும். அந்த ISBN எண் பெற்றிருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து உலகத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் என்று அவர்கள் ஒரு எண்ணிக்கையை எடுத்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டுதோறும் 22 லட்சம் புத்தகங்கள் உலகம் முழுவதும் அச்சாகிறது. அப்போ 2013 இப்போ வரைக்கும் கணக்கு போட்டு தான் இந்த 15 கோடியே 84 லட்சம்னு வந்து கொண்டு வராங்க. இது போக அவங்க சொல்லக்கூடிய கூடுதல் தகவல்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது புத்தகங்களை பற்றி. ஆர்ஃபன் புக்ஸ் அப்படின்னு அனாதை புத்தகங்கள் கேள்விப்படுறீங்களா? அனாதைகள் நம்ம பல பேர் அனாதை தான். அப்புறம் அவர் சொல்லுவார், இறைவன் இருக்கும்போது ஏன் நாம் அனாதை அப்படின்னு சொல்லுவார். இறைவனே பல இடங்கள் அனாதையாக தான் இருக்கிறாருன்றதான் பிரச்சனை. அவரே பாவம் எந்த பக்கம் சொல்கிறதுன்னு தெரியாமல் பல நேரங்களில் தடுமாறிக்கிட்டு இருக்கார். அனாதை புத்தகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் எழுதுனான்னு தெரியாது, யார் பதிப்பிச்சாங்கன்னு தெரியாது, இந்த தொகுப்பிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யாரிடம் அனுமதி வாங்குவது என்று தெரியாது. இவ்வளவான புத்தகங்கள் எங்கெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால், அது வந்து சொல்கிறாங்க யுனைடெட் கிங்டமில் மட்டும் இருக்கக்கூடிய சில தனியார் நூலகங்கள், அதில் உரிமை கோரப்படாமல் இருக்கக்கூடிய ஆர்ஃபன் புக்ஸ் என்பது குறைஞ்சபட்சம் 25 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கேட்பாரற்று இருக்கின்ற, உரிமை கோரப்படாமல் இருக்கின்ற, காப்பிரைட் வைத்திருந்தவர் யார் என்று தெரியாத காரணத்தினால் வேறு வகையில் பயன்படுத்த முடியாத புத்தகங்களுடைய எண்ணிக்கை அது சற்றேறக்குரிய சில கோடிகள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது போகத்தான் இதே அளவிற்கு இன்றைக்கு புக்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் வருகின்றன மின் வடிவில். இந்த புத்தகங்களும் பல கோடியை சேர்கிறது. இந்த கணக்கெல்லாம் சொல்லுகிற போது இந்த புத்தகங்கள் எதுவும் வாரப்பத்திரிகை, நாளிதழ்கள் இவற்றையெல்லாம் சேர்க்கவில்லை. இதெல்லாம் இல்லாமல் புத்தகங்கள் என்று ISBN கணக்கில் உள்ளதே இவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் எதை தேர்ந்து படிப்பது? சரி, உலகத்தில் இருக்கிற 15 கோடி புத்தகத்தை விட்டுருங்க, இந்தியாவுக்குள்ளே வாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள் ஆண்டுதோறும் 90,000 முதல் 1,00,000 வரைக்குமான புதிய டைட்டில்களில் புத்தகங்கள் வெளியாகிறது. அவ்வளோ ஏரியாவுக்குள்ளே போவேனா சார், ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள் ஆண்டுதோறும் 10,000 12,000 புத்தகங்கள் அச்சாகின்றன. இப்போ இந்த 10,000 12,000 புத்தகம் இந்தியா முழுவதும் 90,000 1,00,000, உலகம் முழுவதும் 15 கோடியே 84 லட்சம். இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது.
இவ்வளோ புத்தகங்களில் நீங்கள், நான், இங்கே உட்காந்துருக்கிற நம்முடைய நண்பர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஓவுடைய அப்பா, டிஆர்ஓடைய அப்பா எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ புத்தகம் படிச்சிருப்போம்? யோசிங்க. எனக்கு ஒன்றும் பதில் தேவையில்லை. ஆனால் மறந்துடாதீங்க, நமக்கெல்லாம் எழுத படிக்க தெரியும். நம்மெல்லாம் லிட்ரேட்ஸ், நம்மெல்லாம் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஒரு கணக்கீட்டில் சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 33% ஒரே ஒரு புத்தகத்தை கூட இதுவரை தொடாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பாக்கியவான்கள். ஏன்னா படிக்கிறதுனால பல பிரச்சனை இருக்குது. பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தானே சார் சொன்னாங்க. படிக்கிறது எவ்வளோ பெரிய மன உளைச்சல், அது உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலை செய்யும், எத்தனை பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கும், நம்ம என்னென்ன விதமான உலகங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்குது. 33% ஒரு புத்தகத்துக்கு கூட தொடவில்லை. ஏன் அவங்க தொடரதில்லை அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய பொருளாதார நிலை, இன்னொன்று அவளுடைய வாழ்க்கை சூழல், இன்னொன்று புத்தகத்தை படிப்பது என்பது பாடப்புத்தகங்களை தவிர, நம்முடைய அலுவலகம் சார்ந்த ஆவணங்களை தவிர மற்ற நூல்களை படிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக எப்போதாவது இருந்திருக்கிறதா? நான் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில் இங்கே வந்து பேசும்போது சொன்னேன், நம்ம வீட்டில் பஞ்சாங்கம், பட்டா புஸ்தகம், ஏதாவது எப்பயாவது கொடுக்குற பழைய கேலண்டரு, இதை தவிர நம்ம வீட்டில் அச்சடித்த காகிதம் என்ன இருந்திருக்கு? அப்படி ஏதாவது இருந்திருக்கா? அப்படின்னா பெரும்பாலான வீடுகளுக்கு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் சொன்னேன், இந்த 3ல் கூட பலது இல்லாமல் இருக்கும். அதனால தானே உங்களை போன்ற அதிகாரியிடம் பட்டா வேணும்னு வந்து வர்றோம். அதுவே இல்லாத இடத்துலலாம் இருக்குது. அப்போ நம்முடைய குடும்பங்களில் படிப்பது என்பது பொதுவாகவே நம்முடைய தனித்த வாழ்க்கையில் படிப்பது என்பதற்கு ஒரு தனி இடம் என்பது, தனி நேரம் என்பது இல்லாத ஒரு சூழல் தான் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை என்னன்னா, உலகம் முழுக்க இவ்வளோ புத்தகம் இருக்குது, தமிழில் இவ்வளோ புத்தகம் வந்திருக்குது, நாடு முழுக்க இவ்வளோ புத்தகம் வந்திருக்குது, இதையெல்லாம் தேடி நம்ம தருமபுரி மக்கள் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி 6 வருஷமாக வருஷம் கொண்டாந்து நம்ம வாசப்படியிலேயே புத்தகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. பல வகையாக உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து உங்கள் கண்ணு முன்னாடி இந்த புத்தகத்தை காட்டுறது மூலமாக யாராவது 4 புத்தகத்தை நீங்கள் வாங்கிட மாட்டீங்களா என்று. இதில் கன்னடி தானே, கன்னடி வந்து என்ன பண்ணுறாரு, 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினா அவர் வந்து அதை பாராட்டி, நீங்கள் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கு நினைவு பரிசு வேறு கொடுக்குறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மக்கள் புத்தகங்களை படிப்பதன் மூலமாக ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறிவிட வேண்டும் என்கிற பெரும் தவிப்பு தான் இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது. ஆனால் படிக்காமல் இருக்கிறது யாரெல்லாம் படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிக மிக வெளிப்படையான விஷயம், எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் படிக்கலாமே, இப்போ வெறும் பொம்மை மாதிரி தானே பார்க்க வேண்டியிருக்குன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. படிக்க தெரிந்தவர்களுக்கு அவர்களுடைய கல்வியை முடித்தவுடனேயே படித்து முடித்து விட்டோம் என்ற நினைப்பு இருக்கிறது. குழந்தை என்ன பண்ணுது, படித்து முடிச்சிருச்சு, 15 கோடி புத்தகத்தையும் படிச்சிருச்சாப்பா? எதை படித்து முடிச்சிச்சு? ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை படித்து முடித்திருக்கிறது. அது போக தொடர்ந்து படிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இங்கே நம்முடைய பூவிதழ் உமேஷ் வந்திருக்கிறார், எழுத்தாளர். அவர்கிட்ட கேட்டேன், இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏதாவது புத்தகம் வருதான், இந்த வருஷம் ஏதாவது புத்தகம் வருதான்? 5 புத்தகங்கள் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். உற்சாகமாக இருக்குல்ல. ஒரு ஆசிரியர் வேலையை பார்த்து கொண்டு 5 புத்தகம் இந்த வருஷத்தில் வருதுன்னா உற்சாகமாக இருக்குல்ல. நம்ம ஆதி முதல்வன் இருக்கார், என்ன வருது, புத்தகம் வருது. நம்ம ரவீந்திர பாரதி இருக்கார், பனிக்காலத்திலிருந்து ஓய்வடைந்த பிறகு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ
எதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அவர் ஒரு பாடத்தை அல்லது ஒரு வகுப்பை படித்து முடித்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு பகுதி யாருன்னா, நம்முடைய பெண்கள். நம்முடைய பெண்களுக்கு நச்சு பிடித்த இந்த குடும்ப வேலைகள், இந்த வேலையிலிருந்து அவர்களை விடுவிக்காத வரையில் இந்த படிப்பு போன்ற விஷயங்களா அவங்களால கவனம் செலுத்த முடியுமான்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கலாம். அதனால தானே பெண்களை பற்றி நம்ம பேசுகிற போது வெறும் கல்வி அவர்களுக்கு போதாது, சமூக கல்வி அவசியம் என்று நாம் சொல்வதன் பொருள் என்னென்னா, அவங்க இப்படியெல்லாம் உலகத்தை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த குடும்பம் வேறு தன்மையில் கட்டமைக்கப்படும். அதற்கான உள் வலுவை பெண்கள் பெற்று விடுவார்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலாக இருக்கலாம், நான் ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உலகத்தின் முதல் காப்பியம் எது என்று கேட்டால் பலரும் ஹோமருடைய இலியட் அல்லது ஒடிசி சொல்லுவாங்க. ஆனால் சமீபத்திய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் இருவரும் எழுதிய இந்த ஹோமர் எழுதிய இந்த 2 காப்பியங்களுக்கும் மூல காப்பியமாக ஒன்று இருந்தது. அதை எழுதியவர் எகிப்திய நாட்டைச் சேர்ந்த ஃபென்டாசியா என்கிற ஒரு பெண் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகத்தின் முதல் காப்பியத்தை எழுதியது யார்? ஒரு பெண். சரி, 2வது யார் எழுதுனது அப்படின்னு ஒரு தேடுதல் நடக்குது. சுமேரியா நாட்டைச் சேர்ந்த அவங்களும் ஒரு பெண்ணு தான். அவங்க வந்து தி எக்ஸால்டேஷன் ஆஃப் இனானா அப்படின்னு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதாவது இனானா என்கிற ஒரு பெண் தெய்வத்தினுடைய புகழை பாடக்கூடிய கவிதைகளை எழுதியவர் என்குடு என்னா என்கிற ஒரு சுமேரிய பெண். இவங்க தான் உலகின் முதல் கவிஞர் என்று போற்றப்படுகிறார். அப்போ உலகத்தில் மொத காப்பியத்தை எழுதணும் ஒரு பெண்ணு, உலகத்தில் மொத கவிதை எழுதுனதும் ஒரு பெண்ணு. சரி, 2024 நம்ம பெண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஒரு புத்தகம் கட்சியில் நான் கேட்டேன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்னு சொல்கிறீங்களே, கம்பன் வீட்டு கட்டுத்தறியெல்லாம் கவி பாடும்போது மிஸ்ஸஸ் கம்பன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். இப்படியெல்லாம் குதர்க்கமாக கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க. நான் கேட்பது குதர்க்கம் என்றால் தர்க்கம் என்பது என்ன? தர்க்கத்துக்கு எதிர்தானே குதர்க்கமாக இருக்க முடியும். அப்போ தர்க்கம் அதிலேருந்து வருவிக்க வேண்டியது என்னன்னா, கம்பன் கவிதை எழுதுவார், மிஸ்ஸஸ் கம்பன் அதை வேடிக்கை பார்ப்பாங்க, அப்படிதானா? இப்போ முதல் காப்பியத்தை எழுதியது பெண்கள், முதல் கவிதையை எழுதியது பெண்கள். ஆனால் சமகாலத்தில் அவங்க என்ன ஆனாங்க? இன்னொரு ஆய்வில் சொல்கிறாங்க, கிமு 1850 1550 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் பாபிலோனியா நகரத்தில் இருந்த மொத்த மக்கள் தொகை உத்தேசமாக 10,000 பேர். இந்த 10,000 பேரில் எழுத்தாளர்கள்னால் இப்போ இருக்கிற மாதிரி பேனா பென்சில் டேப்லெட்னு சொல்லுவாங்கள்ல, களிமண் பலகை அந்த களிமண் பலகையில் எழுதி அதை சுட்டு வைத்துக்கொள்வது, அதுதான் புத்தகம். அதுதான் இப்போ பேஜாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ அந்த டேப்லெட்டில் எழுதுனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா ஒரு 185 பேர் கணக்கு சொல்கிறாங்க. அந்த 185 பேரில் 10 பேர் பெண் எழுத்தாளர்கள் என்று கணக்கு சொல்கிறது. கிமு 1850 10 பேர் எழுதியிருக்காங்க ஒரு நகரத்துக்குள்ள. நம்முடைய சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டால், சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் 33 37 பெரிய வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. 2க்கும் நடுவில் கூட வச்சுக்கோ, இல்லை 1 2 குறைச்சிக்கோ, ஆனால் எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. சங்க புலவர்களில் கணிசமானவர்கள் பெண்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சரி, அந்த மரபு இப்போது எங்கே போனது? அந்த எழுதி கொண்டிருக்கின்ற பெண்கள் எங்கே போனார்கள்? சரி, எழுதின பெண்கள் தான் எங்கேயோ போயிட்டாங்க. படிப்பதில் எங்கே போனார்கள் என்று சொன்னால், ஆண்களிடம் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் பெண்களுக்கும் இருக்கிறது. என்னன்னா, படிக்கிறதுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது? ஒரு வக்கீலை கேட்டால் அவர் எங்கே சார் கேஸ் கட்ட பார்க்கவே நேரம் இருக்குது, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு கல்லூரி ஆசிரியரை கேட்டோம்னா அவரும் இதே தான் சொல்கிறாரு,
கிளாஸுக்கு போகிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சரியாக போகுது, அங்கே போய் படிக்கிறது. யாரை கேட்டாலும் எங்கே நேரம் இருக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தாளர் புதிய மாதவி மும்பையில் இருக்கிறார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிக குறிப்பிடத்தகுந்த படைப்பாளிகள் ஒருவர். அவர் கடந்த ஆண்டு சென்னையிலே நாங்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுகிற போது சொன்னார், எல்லோரும் கேட்கிறார்கள், நீ ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறார், ஒரு குடும்பத்தை நடத்துகிறாய், இது போக எழுதவும் படிக்கவும் செய்கிறாய், இதற்கெல்லாம் உனக்கு ஏது நேரம் என்று என்னை எல்லோரும் கேட்கிறார்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய 25வது மணி நேரத்தில் எழுதவும் படிக்கவும் செய்கிறேன் என்று சொன்னார். அது என்ன, அவங்க கடிகாரத்தை மட்டும் யாராவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா? யார் அவங்களுக்கு 25வது மணி நேரத்தை கொடுத்தது என்றால் அவர் ஒரு குறிப்பால் உணர்த்துகிறார், நான் எனக்கு விதிக்கப்பட்ட இந்த 24 மணி நேர வாழ்க்கைக்குள் படிப்பதற்கும் எழுதுவதற்குமான நேரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று அவர் சொல்ல வருகிறார். அப்போ நம்ம எல்லாருமே நினச்சோம்னா நிச்சயமாக நம்மளால் படிப்பதற்கான நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதிலும் கூட இங்கே இருக்கக்கூடிய பாலின பாரபட்சம் என்பது பெண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குடும்ப பொறுப்பு, பொது வாழ்க்கைக்கான பொறுப்பு, இதெல்லாம் கழிந்தது போக புத்தகங்களை படிப்பதற்கோ புத்தகங்களை வாங்குவதற்கோ அவர்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. பெண்கள் படிக்காமல் இருப்பதும் ஆண்கள் படிக்காமல் இருப்பதும் ஒன்று அல்ல. ஆண்கள் படிக்காமல் இருப்பதற்கு காரணம் தனக்கு தெரிந்தது தான் உலகத்தில் இருக்கிறது, இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்கிற மிதப்பு, அகங்காரம் ஒரு காரணம். பெண்கள் படிக்காமல் இருப்பதற்கு நம்ம படித்து என்னத்தை ஆக போகிறோம், இந்த இளவெடுத்தவனுக்கு ஆக்கி போடுறதுக்கும் அவன் துணிமணியை துவைக்கிறதுக்கும் அவன் புள்ளக்குட்டியை வளர்த்துறதுக்கும் இதுக்கு தான் நம்ம விதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு போய் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை படித்தா என்ன, உங்கள் இலக்கியத்தை படித்தா என்ன, எல்லாம் ஒரு இளவு தான் அவங்க விரக்தியில் தான் விட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், இன்னைக்கு பாலின சமத்துவத்தை அடைவதற்காக நடைமுறையில் இருக்கக்கூடிய பாலியல் பாகுபாடுகள் அனைத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய பல்வேறு சட்டங்கள், திட்டங்கள் இவையெல்லாம் உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கிறது. இந்த நிலையிலே கூட ஆண் பெண் பாலின சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் 286 வருஷம் தேவைன்னு ஐநா சபை சொல்லியிருக்குது. வருஷம் மார்ச் 6 வருது இல்லை, அது என்னது, அது உலக மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்துக்கு ஐநா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது இந்த வருஷம். அந்த அறிக்கையில் போய் எடுத்து படிங்க. அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிற பெண் தோழல்கிட்ட உங்களை பற்றி தான் பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க, இது அவங்கெல்லாம் காதை மூடிக்க வேண்டிய விஷயம், இது பூரா நம்ம கேட்க வேண்டிய விஷயம் பிரதர். 286 வருஷம் தேவை. எதுக்கு? நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவை நம்ம சமமாக நினைக்கிறதுக்கு, நம்ம அக்கா தங்கச்சி சமமாக நினைக்கிறதுக்கு, நம்ம மகனையும் சமமாக நினைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் தேவை? 286 வருஷம் தேவை. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, பெண்கள் 286 வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்களா தோழர் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அட முட்டால், அவங்க பின்தங்கி இல்லைடா, அவங்கள சமமாக நினைக்காம நாம் 286 வருஷம் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். உண்மைதானே? ஆண்களுடைய மனநிலை தானே 286 வருஷம் பின்னாடி தங்கியிருக்கு. இப்போ 286 வருஷம் பின்னாடி தங்கியிருக்கிற ஆணாதிக்க மனோபாவம் என்ன பண்ணுது? இலக்கியமா உனக்கு வராது, புத்தக படிப்பா உனக்கு வராது, பொது வாழ்க்கைக்கு வரணுமா உனக்கு வராது, அதிகாரமா உனக்கு வராது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பெரிய அதிகாரத்தில் இருக்கிற பெண்ணை கூட 1000 தான் இருந்தாலையும் பொம்பளை தான் அப்படின்னு நினைக்க சொல்லுதா இல்லையா? அந்த நினப்பு தான் 286 வருஷம். கிட்டத்தட்ட நம்மலாம் யார் அப்படின்னா, நாம் அநேகமாக பிற்கால கற்கால ஆட்களாக நாங்கள் இருக்கிறோம். பேண்ட் சட்டை, லேட்டஸ்ட் செல்ஃபோன் எல்லாம் இருக்குது, நவீனமாக இருக்கிறோம் ஆட்கள். புறத்தோற்றத்தில் நவீனமாகவும் சிந்தனை ரீதியாக 286 வருஷத்துக்கு முந்தைய செப்டிக் டேங்கை மண்டையில் ஏற்றி கொண்டு திரிகிறோம். சரியா? 286 வருஷம் அழுக்க ஒருத்தன் மண்டையில் சுமந்துருந்தானா எவ்வளோ நாருன்னு நினச்சி பாருங்க. இதை சரி பண்ணுறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, கொஞ்சமாச்சும் படிக்கணும். கொஞ்சம் படித்தா போதும். 15 கோடியை படிக்க சொல்லலை, கொஞ்சம் படித்தா போதும். கொஞ்சம்னா எதை படிக்கிறது?
பாலின சமத்துவம் பற்றி அறிவை கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம படிக்கலாம். பாலின சமத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று இது இருக்கும், அதை படிக்கலாம். அப்புறம் நம்ம யாரை கேட்டாலையும் என்ன சொல்லுவோம்னா, நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே குழந்தைங்க தான் எங்களுக்கு உயிர் மூச்சு பேச்சு, குழந்தைக்காக தான் உசுறு, எல்லாமே அதான் சொல்லுவோம். சரி, அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்க அவங்களுடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு நமக்கு கனவு இருக்குது அப்படின்னா, நம்ம குழந்தை அறிவாளியாக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும், செகண்டாலாம் வரக்கூடாது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான் வரணும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும்னா தனியாக தான் ஓடணும். அப்படி தானே ஓட முடியும். அப்போது நம்ம குழந்தைய என்ன நம்ம நினைக்கிறோம்னா, நம்மை விட சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மை விட சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நம்முடைய குழந்தையை நினைப்பது போல், இந்த நாட்டுக்குள்ளே 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ பேருன்னா 43 கோடி பேர் நம்ம 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக இளைஞர்கள் உள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் தான் இருக்குது. சரி, அப்போ இந்த 2018 நான் சொல்கிற கணக்கு இப்போ எடுத்தாங்கன்னா இன்னும் கூட இருக்கும். இதில் 6 to 16 வயசு இருக்கிற குழந்தைங்கள அவங்களே ஒரு 23 கோடி பேர் சொல்கிறாங்க, ஒரு 20 கோடி கழியுது. அப்போ இந்த குழந்தைங்க எப்படிப்பட்டவங்களாக வளரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக கை நிறைய சம்பாதிக்கிற ஆளாக வரணும். அதான் நம்ம அறிவாளியாக இருக்கணும், நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதுக்கு அறிவாளியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நல்லா மண்டையை கொட்டி கொட்டி படித்தா போதுமானது. இப்போ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா? இதுதான் நம்ம கனவு, இதுதான் கனவு, நம்ம கனவு. இப்படி நினைக்கிற இந்த குழந்தைங்கிட்ட அந்த குழந்தைங்க என்னவா வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த குழந்தைங்கிட்ட எது போய் சேரணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் தினந்தோறும் 34 GB டேட்டா சேருதுன்றாங்க. நம்ம குழந்தைக்கு நீங்கள் விரும்பினாலே செல்ஃபோனில் வழியாக இல்லைங்க, சாதாரணமாக அது உலகத்தை பார்த்து, அக்கம் பக்கத்தை பார்த்து, சக குழந்தைகளோடு பேசி, அதுக்கெல்லாம் விடுறமான்னு தெரியல, அக்கம் பக்கத்தில் விளையாடுறதுக்கெல்லாம் விடுறமான்னு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த புத்தகம் எது அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த புத்தகம் கண்ணாடி, ஜன்னல், சறுக்கி திறக்கும் கதவுகள், இதுதான் சொல்கிறாரு அவர். குழந்தைங்க வெளியில் போகணுன்னு நினச்சா திறந்துக்கணும் அந்த கண்ணாடி, அந்த கதவு. அப்புறம் ஜன்னல், உலகத்தை பார்க்குறதுக்கு ஜன்னல், தன்னைத்தானே பார்த்துக்கொள்வதற்கு கண்ணாடி. இது 3 தான் உலகத்திலே மிகப்பெரிய புத்தகங்கள்ன்றாரு, சிறந்த புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த 3ஐயும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமான்றது வேறு விஷயம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு என்ன போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 34 GB டேட்டா நம்ம குழந்தைகிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது இசையாக இருக்கலாம், காட்சி வடிவத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் குழந்தைங்கிட்ட 34 GB டேட்டா குழந்தைகிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தையின் ஆளுமை உருவாக்கத்தில், இங்கே மருத்துவர்கள்லாம் இருக்கீங்க, செந்தில் உட்பட, ஒரு குழந்தையின் ஆளுமை உருவாக்கத்தில் முதல் 1000 நாட்கள் மிக மிக கவனம் கொள்ளத்தக்கதுன்னு யுனிசெஃப் சொல்கிறாங்க. அந்த முதல் 1000 நாட்களில் ஒரு குழந்தையிடம் எவ்வளவு சொற்கள் போய் சேர்கின்றன என்பது பிற்காலத்தில் அந்த குழந்தையின் ஆளுமை திறனை வளர்ப்பதில் முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1000 நாளுக்குள்ளே குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வார்த்தைகள் எவ்வளவு அப்படின்னா, முதல்ல அப்பனுக்கும் அம்மாளுக்கும் என்னென்ன தெரியணும்னு பார்க்கணும்ல. ஷட்டில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுகிறோம், நமக்கு எத்தனை வார்த்தைகள் தெரியும், அப்படி கணக்கு போடுங்களேன். சும்மா உங்களுக்கு எத்தனை செடி பேர் தெரியும், எத்தனை மரம் பேர் தெரியும், எத்தனை பறவைகள் பேர் தெரியும், அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதுவும் நாங்கள் திங்கிறதுல எத்தனை தெரியும், திங்கிறதுல எத்தனை தெரியும். நம்மள்கிட்ட கூப்பிட்டு கேட்டுங்களேன், உலகத்தில் நீளமான நதி எது, ஆழமான கடல் எது, உயரமான மலை எது, எல்லாம் கரெக்டாக சொல்லுவான்.
வீட்டில் போய் கடல பருப்பையும் துவரம் பருப்பு எடுத்து இதில் எதுக்கு பிரித்து காட்டுறோன்னா தெரியவே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு அறிவே கிடையாது. அதெல்லாம் பார்க்குறதுனால அந்த அம்மா உட்காந்துக்குது வீட்டில். அது பார்த்துன்னு போகுது. என்ன போய் ஒரு காலத்தில் கல்யாணம் வரைக்கும் அவங்க அம்மா பார்க்க போகுது, கல்யாணம் பண்ண முன்னாடி சம்சாரம் பார்க்க போகிறோம். யாரை பார்க்குறாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஐநா சபையில் புல் வெட்ட போகிறோம். இப்போ அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் தான் குழந்தைக்கு சொல்லித்தர முடியும். அப்போ குழந்தைகளுடைய அந்த முதல் 1000 நாட்களில் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நம்மிடம் அதிக வளமான சொற்கள் இருந்தால்தான் குழந்தைகளுக்கு போய் சேரும். குழந்தைக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம்? சனினே. குழந்தைக்கு முன்னாடி நம்ம பேசுகிற வார்த்தைகள், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், இவற்றினுடைய எண்ணிக்கையெல்லாம் மிக மிக சொற்பமானவை. ஒரு குழந்தை தொடர்ந்து இதே சொற்களைத்தான் கேட்டு வளர்கின்றன. புதிய சொற்களுக்கு குழந்தை எங்கே போகும் என்றால், புதிய சொற்களுக்கு குழந்தை வீட்டுக்கு வெளியே வர வேண்டும், சக குழந்தைகளோடு பேசி பழக வேண்டும், தொட்டு விளையாட வேண்டும். ஆனால் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம். என்னது? யாரையும் தொட்டுக்காமல் ஒரு விளையாட்டு. அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். எது? கிரிக்கெட்டு. இவனும் அவனை தொட தேவையில்ல, அவன் இவனை தொட தேவையில்ல. ஏற்கனவே இங்கே சாதின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தோதான் ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இவன் கண்டுபிடிக்கல, அது அங்கேருந்து அவன் வந்தான். அவன் கருப்பாக இருக்கிற இவனும் தொட்டக்கூடாதுன்னு நினச்சான். இவன் மற்ற யாருமே தொட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு விளையாண்டுருக்கான் ஒவ்வொருத்தனும். இப்போ குழந்தைங்க ஒருத்தரோடு விளையாட்டுனா தொட்டு விளையாடணும். அதுதான் விளையாட்டு. தொடணும், உருளணும், கட்டி பிடிச்சி விளையாண்டு புழுதி பறக்க. அப்படி வந்தால் தானே, அப்படி வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வீட்டில் கழுத குட்டியாட்ட உருண்டுட்டு வந்துக்குதுன்னு தான் சொல்லுவோம். நம்ம தெருவில் பண்ணி மாதிரி உளும்பிட்டு வந்துக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு குழந்தை அன்றைக்குத்தான் குழந்தையாக இருப்பது என்பதை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். அப்போ நம்ம குழந்தைகள் முன்னால் முதல் 1000 நாட்களில் பேசக்கூடிய சொற்களை முதலில் பெற்றோர்கள் தங்களுக்குள் திரட்டி கொள்ள வேண்டும். அப்போ பெற்றோர்கள் தங்கள்கிட்ட எப்படி திரட்டிக்குவாங்க அப்படின்னா, அது புத்தகத்தின் வழியாகத்தான் திரட்ட முடியும். என்ன அப்படி புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா, புத்தகத்திற்குள் நீங்கள் பரந்த இந்த உலகத்திற்கு செல்ல முடியாத இடங்களை பற்றிய நில காட்சிகள் அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது. உங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் நீங்கள் சந்தித்திராத, அனுபவித்திராத பருவ நிலைகள் அந்த புத்தகத்திற்குள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ்வில் ஒரு நாளும் சந்தித்திராத மனிதர்கள் அந்த புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் கண்டிராத பண்பாட்டு கொண்டாட்டங்கள் அந்த புத்தகங்களுக்குள் இருக்கின்றன. நீங்கள் வாழ்நாளில் நேரடியாக அனுபவித்திராத பல்வேறு அனுபவங்களுடைய தொகுப்பாக புத்தகங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் பெற்றோர்கள் படிக்கின்ற போது, தாங்கள் படித்து தங்களை வளப்படுத்தி கொள்கிற போது, இதை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசக்கூடியவர்களாக வருவார்கள். குழந்தைகளிடம் நீங்கள் நேரடியாக பேசவில்லை என்றாலும் கூட, நீங்கள் சொல்வதை இந்த 34 GB டேட்டாவில் நீங்கள் பேசுகிறதும் போய் ஸ்டோர் ஆகும். அப்படித்தான் குழந்தைகள் தங்களை வளப்படுத்தி கொள்ள முடியும். அதற்காகத்தான் குழந்தைகள் இலக்கியம் என்றே இன்றைக்கு தனியாக ஒன்றை நாம் பேசுகிறோம். குழந்தை இலக்கியம் என்று சொல்லுகிற போது, கதைகள் புனைவு இலக்கியம், புனைவு அல்லாத இலக்கியம், அதானே, 2 தானே, புனைவு புனைவு அல்லாதது 2 தான் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும். இந்த புனைவு என்பது முழுக்க முழுக்க குழந்தைகளை மையப்படுத்தியது. அதனால தான் நம்முடைய கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதி அற்புத கதைகளாக இருக்கும். நம்முடைய கதைகளில் வரக்கூடிய கதை மாந்தர்கள், விலங்குகள் எல்லாமே மிகப்பெரிய சாகசங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். அது காரணம் என்னன்னா, கதையை கேட்பவர்கள் குழந்தைகளாக இருந்தார்கள். கதைகள் குழந்தைகளுக்கானதாக இருந்தது. குழந்தைகளுக்கான கதைகளில் பல்வேறு அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். குழந்தைக்கு ஒரு கதை சொல்லும் போதே அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுன்னு பாருங்களேன். ஒரு அரக்கன் இருக்கிறான், அவனுடைய உயிர் எங்கே இருக்கும் என்றால் 7 கடல் தாண்டி. குழந்தை 7 கடலை ட்ராவல் பண்ணும். 7 மலை தாண்டி, மலையை தாண்டும் குழந்தை போனால் அங்கே இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற 7 மரத்தில் அந்த குழந்தை தனக்கு தெரிஞ்ச மரத்தையெல்லாம் கற்பனை பண்ணும். அதில் ஒரு மரத்தில் ஒரு உச்சியில் அது ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல இருக்கிற ஒரு குருவினுடைய உடம்புக்குள்ளே இந்த அரக்கனோட உசுர் இருக்குது. இப்போ குழந்தை ஒரு கதையை கேட்கும்போது எத்தனை இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது, எத்தனை விஷயங்களை அது கற்பனை பண்ணுது,
எவ்வளவு ஆட்களை சந்திக்குது. இதையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஆக்ஷன்ஸு. 7 மலையை தாண்டணும், 7 கடலை தாண்டணும். இதெல்லாம் செய்யும் போது எப்படி இருக்கும்? சாதாரணமாக நடந்து போகும்போதே தடுக்கி விழக்கூடிய ஒரு குழந்த, தடுக்கி விழுந்து காயத்தோட வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்டையும் முத்து வாங்குற குழந்த, கதையை கேட்கும்போது 7 கடலை தாண்டுது, 7 மலையை தாண்டுது, மரத்தை ஏறுது, குருவியை பிடிக்குது. எவ்வளோ சாகசங்கள். இந்த சாகசங்கள் எல்லாம் குழந்தைகளை மையப்படுத்தி எழுதப்பட்டவை, சொல்லப்பட்டவை. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன கதை சொல்கிறோமா அப்படின்னா, ஊட்டக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்டே செல்ஃபோனை கொடுத்தா தான் புள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது என்று குழந்தையிடம் இந்த சனியனை கொடுத்து விட்டு பெரிய சனியன்கள் வேறு வேலையை பார்க்கின்றன. இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தைகளோடு உரையாடுவதற்கு பதிலாக குழந்தைகளை பேச முடியாதவர்களாக, வேடிக்கை பார்ப்பவர்களாக மாற்றுகிறோம். ஒரு காட்சியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிற போது நீங்கள் சிந்திப்பதற்கான அவசியமற்று வெறுமனே பார்வையாளராக சுருக்கப்படுகிறீர்கள். ஒரு சொல்லை கேட்கிற போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய பரவசம், நீங்கள் காட்சி ரீதியாக பார்க்கிற போது வெறுமனே நழுவும் காட்சிகளை பார்க்கக்கூடிய பார்வையாளராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். அதனால்தான் சமூக ஆர்வலர்கள், குழந்தை வளர்ப்பில் அக்கறை உள்ளவர்கள் இன்றைக்கு குழந்தை இலக்கியம் பற்றி பேசுகிறார்கள். இந்த குழந்தை இலக்கியம் பற்றி பேசும்போது குழந்தைகளை பற்றி பெரியவர்கள் சொல்லக்கூடிய நீதி போதனை கதைகளை பற்றி நான் சொல்லவில்லை. குழந்தைகளினுடைய பரவசமான அந்த உலகத்தை அவர்களுக்கு திரும்பவும் நிகழ்த்தி காட்டக்கூடிய புத்தகங்கள். குழந்தைங்களுக்கு அந்த வயசில் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் உலக அளவில் குழந்தைகள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது செய்வதற்கான சாத்தியம் என்று சொல்லக்கூடிய புத்தகங்களை நாம் குழந்தை இலக்கியம் என்று சொல்லுகிறோம். இந்த குழந்தை இலக்கியம், குழந்தைகளுக்கான தனி புத்தகங்கள் நம்முடைய வீட்டின் அலமாரிகளில் இருக்கிறதா என்பதை தயவு செய்து போய் இப்போது பாருங்கள். இதை நான் சொல்லுகிற போது, இப்போ தான் சார் வீடு கட்டி முடித்தேன், போன வருஷம் சொல்லிட்டீங்கன்னா அலமாரி வச்சு கட்டியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? தூண்லேயும் இருக்கிறார், துரும்புலையும் இருக்கிறார். அப்புறம் அவர் எதுக்கு நீ ப்ரைவேட்டாக ஒரு ரூம் போட்டு அதில் சாமிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான ஒரு லைட்டை வேற போட்டு, அது மற்ற லைட்டெல்லாம் வந்து ஒரு குண்டு பல்பு இருந்தால் இதுக்கு மட்டும் ஜிகு ஜிகுன்னு வந்து அந்த இந்த பல்பு போட்டு சாமிக்கெல்லாம் அதை செய்ய தெரியுது. நீ பெத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னா, பெத்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக ராசிபுரத்தில் ஸ்கூலில் விட்டுருக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இது நம்மை நாமே கேலிப்பழி செய்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, மாறாக நம்மை நாம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய வீடுகளில் குறைந்தபட்சம் புத்தகங்களுக்கென்று ஒரு இடம் தேவை. அந்த புத்தகங்களை படிப்பதற்கு ஒரு அமைதியான சூழல் தேவை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புத்தகங்களை படிப்பதற்கான ஒரு நேரம் தேவை. இதையெல்லாம் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கி தர முடியாது. இதெல்லாம் நீங்களே உங்கள் சொந்த வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டும். நிச்சயமாக அது முடியும் என்று நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நேரத்திலே நான் சொல்லுகின்றேன் நண்பர்களே. இது போக நான் நிறைவு பகுதிக்கு வர விரும்புகிறேன். 15 கோடி புத்தகம், இந்தியாவில் இருக்கிற 90,000 புத்தகம், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10-12,000 புத்தகம், இதிலெல்லாம் இப்படி பெரிய பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்குறீங்க. இதையெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு என்ன கேட்பீங்க. இதையெல்லாம் நான் படிக்கலை. ஆனால் பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. என்னென்னு படுபாங்க இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது? படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நம்ம ஆயுசில் கொஞ்சம் தனியாக ஏதாவது கொஞ்சம் ஒரு வருஷம் சேர்ந்தால் பரவாயில்லையேன்னு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், இதெல்லாம் பேங்க்கில் லோன் போட்டும் வாங்க முடியாது, இருக்கிற நேரத்தில் தான் கண்டுபிடிச்சி படிக்கணும். ஆனால் படிக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பும் அதற்கான பரிதவிப்பும் எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ இந்த 2024 ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு இலக்கு வச்சு முடிக்கலாமா? 2024 என்ன படிக்கலாம் அப்படின்னா, எனக்கு தோணுது, ஒரு முன்மொழிவாக உங்கள் முன்னால் சொல்லுகிறேன்,
2024 என்பது சிந்துவெளி அகழாய்வு நடந்ததனுடைய நூற்றாண்டு. 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தொல்லியல் நிறுவனத்தினுடைய ஆணையராக இருந்த சர் ஜான் மார்சல் அன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கை லண்டனிலிருந்து வெளியான இலஸ்ட்ரேட் லண்டன் என்கிற அந்த பத்திரிகையிலே வெளியான ஒரு அறிக்கை. அதிலே அவர் என்ன சொன்னார் என்றால், இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே, இன்றைக்கு அது பாகிஸ்தானில் இருக்கிறது, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்கிற 2 பெரு நகரங்களை அகழ்வாய்வு செய்தபோது இரண்டும் ஒரே மாதிரியான நகர அமைப்பை கொண்டதாகவும், இரண்டிலும் கிடைக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் சின்னங்கள் ஒரே அளவினதாகவும், 2 நகரங்களையும் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல் உட்பட எல்லாமே ஒன்று போலவும் இருக்கிறது. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில் 600 கிலோமீட்டர் தொலைவு. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2 நகரங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது இது ஒரே நாகரிக காலத்தை சேர்ந்தது என்ற முடிவுக்கு நம்ம இட்டு செல்லுகிறது என்று சொல்லி, இதே போன்ற அமைப்புடன் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள், 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்று சொன்னால் இந்தியாவினுடைய மொத்த பரப்பளவில் 1/3 பகுதி. இவ்வளவு பெரும் நிலப்பரப்பில் பரவி இருந்த ஒரு நாகரிகம் யாருடையது என்கிற கேள்வியை எழுப்பி, இது யாருடையதாக இருக்கலாம் என்கிற பதிலையும் சொல்லுகிறார். அது தொல் திராவிட பண்பாடு என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார். கூடுதலாக இன்னொன்றையும் சொல்லுகிறார். அதுவரைக்கும் இந்தியாவினுடைய பண்பாடு என்றால் அது இங்கே வந்த ஆரியர்களுடைய வேத பண்பாடு தான் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தது இந்திய பண்பாடு என்று. சர் ஜான் மார்சல் சொன்னார், இது ஆரியர்கள் வருவதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் ஹரப்பா மொஹஞ்சதாரோ உள்ளிட்ட சிந்துவெளி பண்பாடு என்பது யாருடைய பண்பாடு என்று சொன்னால் அது ஆரியர்களுக்கு முந்தைய பண்பாடு. அது இன்றைக்கு திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முந்தைய தொல் திராவிட பழங்குடிகளினுடைய பண்பாடு என்று சொல்லுகிறார். அவ்வாறு 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அறிவித்த அந்த சிந்துவெளி அகழ்வாய்வினுடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆய்வை செய்து அறிவித்த சர் ஜான் மார்சலுக்கு சிலை வைப்பதாக பெருமையுடன் அறிவித்திருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்று அறிவித்திருக்கிறது. இப்போது நாம் தருமபுரியில் நமக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிந்துவெளி பண்பாடு சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வு நூல்களில் கணிசமானவற்றை 2025ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சிக்குள் படித்து முடிப்பது என்று ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளலாமா? கைத்தட்டுறதை பார்த்தா கமிட் ஆகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான புத்தகமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அந்த புத்தக கண்காட்சியில் இருக்குது, நான் உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லுகிறேன். அதே ஜான் மார்சல் தான் தமிழ்நாட்டினுடைய ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்துவதற்கு உத்தரவிட்டவரும் அதை மேற்பார்வை செய்தவரும் அதே ஜான் மார்சல் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான தொல்லியல் சின்னங்கள் கிடைக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வும் அவர்தான் மேற்பார்வையில் நடத்தினார். சிந்துவெளி பண்பாட்டையும் அவர்தான் அகழ்ந்து சொல்லியிருக்கிறார். இது போக கூடுதலாக இன்றைக்கு நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கீழடி அகழாய்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கீழடி அகழ்வாய்விலும் சிந்துவெளியிலும் கிடைக்கக்கூடிய 2 தொல்லியல் எச்சங்களும் சான்றுகளும் தமிழர்களுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கு கூடுதலாக ஒரு சான்று கிடைக்கிறது. அது எது என்றால் அது நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள். இமயமலையினுடைய ஒரு பகுதியில், இந்தியாவின் மேற்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய, வடமேற்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய சான்றுகளும், கீழடி அகழ்வாயில் கிடைக்கக்கூடிய சான்றுகளும் இங்கே
தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் செம்பியன் கண்டி என்ற இடத்திலே கிடைக்கக்கூடிய கற்கோடாரியும் இவை எல்லாமே சங்க இலக்கியத்தில் புகழ்ந்து வியந்து சொல்லப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே இப்போ ஆர் பாலகிருஷ்ணன் போன்ற ஆய்வாளர்கள், அவர் ஆய்வாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரின்றவங்க இருக்காங்க, அவர் சொல்கிறாரு, நீ என்ன ஐஏஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஐஏஎஸ்ன்னு எடுத்துக்கோ, ஆய்வாளர்னு எடுத்துக்கோ, ஆனால் நான் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன், நான் படித்ததை பார்த்ததை கேட்டதை எழுதி வச்சுட்டேன், முடிஞ்சால் நீ எழுத்துப்பூர்வமாக அதை மறுத்துட்டு போ, ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சிந்துவெளி, கீழடி, சங்க இலக்கியம் மூன்றும் ஒரே புள்ளியில் இணைகிறது. ஆகவே சிந்துவெளி பண்பாடு என்பது தொல் திராவிட பண்பாடு, தொல் திராவிடத்தினுடைய வழிவந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று அவர் தன்னுடைய ஆய்வுகளை முடிக்கிறார். நீ எந்த ஊர் அப்படின்னா உடனே நம்ம அப்பா ஒரு சொல்கிறதா அம்மா ஒரு சொல்கிறதா எவ்வளோ குழப்புறோம். ஆனால் நம்ம எல்லாரும் சிந்துவெளி ஆட்கள் அப்படின்னு இன்றைக்கி அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காருல. நம்முடைய பூர்வீகம் எது என்பதை அவர் ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்கிறார். அப்போ நீ எந்த ஊருன்னா, நான் தருமபுரி, நான் நெசவாளர் காலனி, நான் இங்கே இண்டூர் அகராகரம், நான் தாசரலி, இப்படி சொல்லி இருக்க முடியுமா? முதல்ல நம்ம எல்லாருமே எங்கே இருந்த ஆட்கள்? சிந்துவெளி ஆட்கள். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு தியரியை உருவாக்கினார். கொற்கை, வஞ்சி, தொண்டி, இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் கிடைக்கக்கூடிய கொற்கை, வஞ்சி, தொண்டி என்கிற பெயர்களில் ஊர்கள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான ஊர்கள் இவ்வாறு இருக்கின்றன. அந்த ஊர்களின் அதே பெயர்கள் அச்சு மாறாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அப்போ என்ன, இங்கே பேர் பஞ்சத்தினால அங்கேருந்து காப்பி அடிச்சு வச்சாங்களா? இல்லை, அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தங்களுடைய நினைவிலிருந்து அதையெல்லாம் இங்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி இதை படிக்க சொல்ல வேண்டியது அவசியம் என்னன்னா, நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள். நம்ம யார்? இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள். இதை சொல்லும் போது ஒரு சின்ன குரல் கேட்குது, நீங்கள் இல்லை நாங்கள் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பலவீனமாக கேட்கல, மாறாக ஆய்ந்தறிந்து 100 ஆண்டு காலமாக நாம் கண்டுபிடித்திருக்கின்ற வரலாற்று உண்மைகளை திரிக்கக்கூடிய வகையில் அந்த குரல் வழிகிறது. சிந்துவெளி பண்பாடு என்பதை சிந்து சரஸ்வதி பண்பாடு என்று இன்றைக்கு திரித்து சொல்லும் நிலைமை உருவாகியிருக்கிறது. இந்த சிந்து சரஸ்வதி என்கிற இந்த பண்பாட்டு திரிவு மோசடி, இதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், சரஸ்வதி நதி என்பது தான் இந்தியாவில் சிந்து நதி என்று அறியப்பட்டது என்று ஒரு கதை. கங்கா யமுனா சரஸ்வதின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, கங்கை நதி இங்கே ஓடுது, யமுனா நதி ஓடுது, சரஸ்வதி நதி எங்கே ஓடுதுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சரஸ்வதி நதி பூமியில் ஓடக்கூடியதல்ல, அது மானசீகமாக ஓடக்கூடிய நதின்னாங்க. எல்லாம் இப்போ மீட்டிங் முடித்த பிறகு மானசீகமாக ஒரு பஸ் வரும், அதில் ஏறி ஊருக்கு போங்கன்னா போவீங்க? நிஜத்தில் வரணும்ல. மானசீகம் என்றால் யாருடைய மானசீகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது? மனதுக்குள் ஓடக்கூடிய நதி. உன் மனசுக்குள்ளே ஓடனா நீ மொண்டு குடிச்சுக்கோ, எனக்கு தாகம் தீராது. என் தாகத்தை தீர்ப்பதற்கு சிந்துவும் யமுனையும் கங்கையும் காவிரியும் இங்கே இருக்கிறது. அப்போ இந்த சரஸ்வதிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, ஆரியர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வருகிற போது வருகின்ற வழியில் ஆப்கானிஸ்தானத்தை வழியாக வராங்க. ஆப்கானிஸ்தானத்தை தாண்டி வரும்போது ஆப்கானிஸ்தானில் ஹரக்ஸ்வதின்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க, ஹரக்ஸ்வதி ஹரக்ஸ்வதி ஹரக்ஸ்வதின்ட்டு. அங்கே சேரும்போது அது சரஸ்வதின்னு ஆயிருக்கு. இதாங்க ஆய்வாளர் பக்தவச்சல பாரதி அவருடைய சமீபத்திய ஆய்வு கட்டுரையில் அது குறிப்பிடுறாரு. அவர் யார்கிட்டருந்து இதை எடுத்து சொல்கிறாருன்னா, ராஜேந்திர கொச்சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு புகழ்பெற்ற ஆய்வாளர். அவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர், ஆனால் வரலாற்று ஆர்வத்தின் காரணமாக இதெல்லாம் ஆய்ந்து கொண்டிருப்பவர். அவர் எழுதிய புத்தகத்தில் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் வேதா அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்திலிருந்து அவர் எடுத்து சொல்கிறார். ராஜேந்திர கொச்சாருடைய புத்தகம். அந்த தலைப்பில் ஒரு வேளை ஏதாவது 1-2 எழுத்து மாறி இருக்கலாம், ஆனால் இதுதான் புத்தகம், ராஜேந்திர கொச்சார் புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த சரஸ்வதி நதி எங்கே உற்பத்தியாகி எங்கே வருகிறது என்று ஆய்வு செய்திருக்கிறார். அப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா,
நீங்கள் முதல்ல அதை படிங்க இதை படிங்கலாம் நான் உங்களை சொல்லலை. உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் படிங்க, படிக்காமல் கூட இருங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் யாருன்ற வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட்லையாவது வந்திருக்கிற புத்தகங்களில் எல்லா புத்தகத்தையும் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவசியம் இல்லை, அவசியமும் இல்லை. அருந்ததிராய் சொன்ன மாதிரி அவ்வளவும் நமக்கு என்ன தேவையா என்ன தேவையில்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் நீ யாருன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஒன்று படிக்கணும்ல. நீ யாருன்னா தலை சொரியக்கூடாதுல்ல, அது எவ்வளோ கேவலம் இல்லை. நீ யாருன்னு கேட்டால் தலை சொரியுது, நீ யாருன்னு கேட்டால் சாதி பேரை சொல்கிறது, ஊர் பேரை சொல்கிறது. நீ யாருன்னா முதல்ல மனுஷன். இப்போ அதுவே பெரிய இடத்துல பல பேரை பார்க்கும்போது நமக்கு டவுட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் சொல்கிறான் எங்கள் சமுதாயத்தில்ன்றான். எங்கள் சமுதாயம்னா தமிழ் சமுதாயமா, தருமபுரி சமுதாயமா, இந்திய சமுதாயம்னா, அவன் சொல்கிறது சாதி தான் அவனுக்கு சமுதாயமே. அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது மண்டையில். ஆனால் இந்த வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி நான் சொல்ல வர்றது, முதலில் நாம் யார் அப்படின்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள். இந்த பூர்வகுடிகளுடைய வரலாற்றை பலர் ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான நூல்கள் இந்த ஆண்டில் ஏராளமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. இந்த நூற்றாண்டை ஒட்டி இன்னும் பல புதிய ஆய்வுகள் வரப்போகின்றன. இதிலிருந்து ஒரு பகுதியாவது நாம் 2025ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு போகிற போது வாங்கி வீட்டில் வச்சுட்டு வருஷம் அதே புத்தகத்தை திருப்பி வாங்குகிற ஆளுங்களாம் இல்லாமல், ஆமாம் பல பேர் வீட்டில் 2-3 காப்பி வச்சுருக்காங்க. என்னன்னா அது இந்த புத்தகம் வாங்கினங்க, அதை வாங்கின ஞாபகமே இல்லை, படிச்சிருந்தா தான் ஞாபகம் இருக்கும். வாங்கி கொண்டு போய் அப்படியே வீட்டில் வச்சுட்டு அப்படியே புத்தகத்து மேலே வச்சுட்டு இருந்தால் அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்போ 2-3 காப்பி வச்சுக்காமல் குறைந்தபட்சம் படிப்பதற்கு உங்களுக்கு ஆர்வமுள்ள அளவுக்கு எவ்வளோ புத்தகங்களை முடியுமோ அந்த புத்தகங்களை ஆங்கிலத்திலேயோ எந்த மொழியில் உங்களுக்கு படிக்க முடியுமோ படிங்க. அதுக்கான புத்தகங்கள் இங்கே இருக்குது. அந்த புத்தகங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா 2025 எங்களையெல்லாம் பேசுகிறதுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த தலைப்பில் நீங்கள் பேசலான்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்த வருஷம் நாம் புத்தக கண்காட்சி நடத்தும் போது சிந்துவெளி நூற்றாண்டு நிறைவில் நாம் நின்று கொண்டிருப்போம். அந்த நிறைவு பகுதியை அடைகிற போது தருமபுரி வாசிக்கிறது என்று ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்துனீங்கள, தருமபுரி எதை வாசித்திருக்கிறது என்றால் தருமபுரி இந்த நாட்டின் பூர்வக்குடிகள் யார் என்பதை வாசித்திருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் யார் என்பதை வாசித்திருக்கிறது, தருமபுரி மக்கள் யார் என்பதை வாசித்திருக்கிறது என்கிற ஒரு பெருமித உணர்வோடு நாம் அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சியில் கூடணும். இல்லைனா வருஷம் ஏதோ தேவஸ்துக்கு கூடுற மாதிரி இருக்கும். இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்காகலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. மனதார விரும்பி செய்யக்கூடிய விஷயங்களாக எப்போதுமே கற்கும் விஷயம் இருக்க வேண்டும். அந்த வகையில் செய்யுங்க. கூடுதலாக நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி படிக்கிறதுனால என்னென்ன ஆதாயங்கள் இருக்குது தனி மனித அளவுலலாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், படிக்கிறவங்க உண்மையில் கொஞ்சம் கூடுதல் காலத்திற்கு வாழ முடியும்னு சொல்கிறாங்க. அது துல்லியமாக சொல்கிறாங்க. 23 மாதங்கள் கூடுதலாக வாழ்வார்கள் நான் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் 23 வருஷம் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு முடிக்கிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.